எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்தே நான் அதிமுகல இருக்கேன், நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நேத்து தான் செங்கோட்டையன் பேசியிருந்தாரு. எம்ஜிஆர் காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு வெங்கட்டு, இது எடப்பாடியார் காலம் அப்படிங்கிறாரு எடப்பாடியாரு. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு போல இருக்கு. செங்கோட்டையன் நேத்து நல்லா பிரைட்டா வந்திருந்தாரு, இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டா வந்திருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம ஷோக்குள்ள போய் பாத்துடலாம். நான் உங்கள் வெங்கடேஷ். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டவங்க எல்லாரும் திரும்பவும் கட்சிக்குள்ள வரணும், அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் நேத்து தான் பிரஸ் மீட் வச்சு பேசியிருந்தாரு. ஒத்துமையா இருக்கணும், அதான் நல்லது. அப்பதான் தேர்தல் எல்லாம் ஜெயிக்க முடியும், இல்லாட்டி ஏற்கனவே நம்ம 10 தோல்விகளை சந்திச்சிட்டோம். அவங்களுக்கு தான் பிரச்சனை, 11 தோல்வி பழனிசாமி ஆயிடுவீங்க. இந்த தோல்விகளை தடுக்கணும்னா வெளியே போனவங்க எல்லாரும் திரும்ப கட்சிக்குள்ள வரணும் அப்படின்னு பேர் குறிப்பிடாம சொல்லியிருந்தாரு. ஒரு 10 நாள் டைமும் கொடுத்திருந்தாரு. அந்த 10 நாளுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளல அப்படின்னா இந்த எண்ணம் கொண்ட எல்லாரையும் திரட்டி நான் அந்த முயற்சியை மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன். டைமா இல்ல வார்னிங்கா? வார்னிங் தான், ஆனா என்னன்னா ஒரு மறைமுக வார்னிங்கா கொடுக்குறாரு. இவரு அதுக்கெல்லாம் பயப்படுறாளா எடப்பாடி? அதுதான் வந்து நடவடிக்கை வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதுதான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு. செங்கோட்டையனை நாங்க கட்சியில இருக்கிற அனைத்து பொறுப்புகள்ல இருந்தும் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டாரு. உறுப்பினரா இருக்கிறது பொறுப்பா எல்லாம் நினைச்சுக்கிறாரு போல. ஆமா, உறுப்பினரா மட்டும் வச்சிருக்கோம். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்களா வெளியே போறீங்களா இல்ல நாங்களா அனுப்பவா, அதுக்கு உங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொன்னமாதான் தெரியுது. கதவை திறந்து வச்சிருக்கிறோம், காத்து வரட்டும், நீங்க வெளியில போங்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. செங்கோட்டையன் என்ன ரியாக்ஷன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நேத்து வந்த பிரஸ் மீட்ல கொஞ்சம் பிரைட்டா வந்திருந்தாரு, ஒரு ஆர்வமா வந்திருந்தாரு, ஒரு பெரிய படையவே திரட்டிட்டு எல்லாம் வந்திருந்தாரு, கமல் வீசின டார்ச் லைட் மாதிரி. ஆமா, இன்னைக்கு இப்ப பிரஸ் மீட்ல பார்த்தோம்னா முகமே கொஞ்சம் ரொம்ப வாடி போச்சு. என்னடா இது தேவையில்லாம பேசி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல, அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல, ரொம்பவே வந்து வாடி போயிருந்துச்சு. அவர் சொல்றாரு, நான் இந்த நடவடிக்கையை எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. இருந்தாலும் என்னை கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினது மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலம் போக போக தான் இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியும். எது அதிமுக என்ன மாதிரியான பாதிப்பு வரும், பொதுச் செயலாளருக்கு என்ன மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கறதெல்லாம் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. காலம் பதில் சொல்லும் அப்படின்னு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. ஆனா இவர் கோபில நேத்து போட்ட ஸ்கெட்சுக்கு திண்டுக்கல்ல வச்சு திட்டம் தீட்டி பதவியில இருந்து பறிச்சிருக்காரு எடப்பாடிங்க. இவர் திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் பாணியில எப்படி சொல்லுவாருன்னு உங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப நமக்கு உரண்டை எடுத்துக்கிட்டே இருக்காரு, பஞ்சாயத்து பண்றாரு. அதனால நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். செங்கோட்டையை சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டோம்னா நாளைக்கு எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இப்படி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லயே புல் ஸ்டாப் வச்சிடலாம், என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. கட்சி விட்டே நீக்கிடலாமா அப்படின்னா அது ரொம்ப ஓவர் டோஸ் ஆகிடுமே. சரி, இப்போதைக்கு நாம ஒரு வார்னிங் கொடுப்போம், 10 நாள்லாம் வேணாம், ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த கண்டென்ட்டை அப்படிங்கிற ரீதியில தான் பதவியை பறிச்சிருக்காங்க. அடுத்து செங்கோட்டையன் அவர் என்ன மூவ் பண்ணுவாரோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட டீல் இருக்கும். செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, என்னுடைய பணி தொடரும் அப்படின்றாரு. என்ன பணினா, கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவங்க எல்லாம் திரும்பி உள்ள கொண்டு வரதுக்கான அந்த பணியை நான் தொடருவேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அந்த கட்சியில இருந்தே தொடருவாரா இல்ல கட்சிக்கு வெளியே போய் இவரும் எல்லாருமாரையும் சேர்ந்து அதை தொடருவாரா அப்படிங்கிறது தெரியல. சோ இதுக்கு வந்து டிடிவி தினகரன் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு காலத்துல அவர் அதிமுக இருந்தவர் அப்படிங்கிற அந்த பாசமா என்னன்னு தெரியல. செங்கோட்டையன் ரொம்ப மூத்த ஒரு நிர்வாகி, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்காரு. அவரை போய் இவங்க வந்து இப்படி வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க, கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. முடிஞ்சா நாங்க செங்கோட்டையன் ஆதரவு தர ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு. நீங்க எல்லாம் ஆதரவு தந்ததாலதாங்க அவங்களை கட்சி விட்டு இது பொறுப்புல இருந்தே நீக்கினாரு. ஆமா. சோ இன்னொரு பக்கம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த பஸ்ல வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காருல்ல, அங்க நேற்று செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுத்து முடிச்சதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தை வந்து இடைமறிச்சு, அவருடைய அந்த பஸ்ஸை இடைமறிச்சு கோஷம் எழுப்புறாங்க. எல்லாரும் ஒன்றிணைனும், எடப்பாடி ஒன்றிணைனும் அப்படின்னு சொல்லி. சோ இது தேனின்றதுனால ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் அப்படி பண்ணாங்களா அப்படிங்கிறது டவுட். செங்கோட்டை ஆதரவாளர்கள் தேனி வரையில இருக்காங்களோன்னு நினைச்சேன். ஓபிஎஸ் ஒரு ஆதரவாளரா? ஆமா, ஓபிஎஸ்க்கு செங்கோட்டையன் தானே ஆதரவு கொடுக்குறாரு. கரெக்ட். அதனால வந்து அந்த கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. இது தேனியில மட்டுமா இல்ல மற்ற இடங்களுக்கும் தொடருதா அப்படிங்கறதெல்லாம் அடுத்துட்டு தான் பார்க்கணும். இந்த என்டிஏ கூட்டணியில இந்த சலசலப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. நேற்று 2 முக்கியமான பிரஸ் மீட்டிங்கள் நடந்துச்சு. ஒன்னு செங்கோட்டையனோடது, இன்னொன்னு வந்து
டிடிவி தினகரனுடைய இது, அவரும் நாங்க வந்து இந்த கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படின்லாம் அறிவிச்சிருந்தாரு. இன்னைக்கு ஏன் இந்த கூட்டணியில இருந்து விலகுறோம் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் விலாவரியாக பேசியிருக்காரு. நாங்க அமமுகவை என்ன காரணத்துக்காக தொடங்கணும், யாருக்கு எதிராக தொடங்கணும் உங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி ஒருத்தருக்கு எதிராக தான் நாங்க இதை தொடங்கணும். ஆனா இந்த என்டிஏ கூட்டணி வந்ததுக்கு பிறகு அமித்ஷா அவங்கள வந்து திருத்துறதுக்காக முயற்சி பண்ணாரு. ஆனா அவங்க திருந்துற மாதிரி தெரியல. நான் ஒரு 4 மாசம் டைம் கொடுத்து பார்த்தேன், ஏதாவது மாற்றம் நடக்குதா, பாஜகவையும் அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு. ஆனா அவங்க எங்களை வந்து ஒரு துக்கடா கட்சியுமே நினைச்சிட்டாங்க. நாங்க என்னங்க ஒரு 2% ஓட்டு வாங்கிட்டு இருக்கோம், என்ன இம்பாக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினைச்சாங்க போல இருக்கு. அதனாலதான் எங்க கட்சி தொண்டர்கள் சொன்னாங்க, இனிமேலும் நம்ம இதுல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. தொண்டர்களுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துதான் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கேன். அதுலயும் வந்து அண்ணாமலை கூட அந்த கூட்டணி ஒழுங்கா நடத்திட்டு இருந்தாங்க. நயினார் நாகேந்திரன் பதவி வந்ததுக்கு பிறகு கூட்டணியை சரியா அவரு கையாளல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. தொண்டர்கள் சூடு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு தூக்கத்துல இருந்து எழுந்திருக்காரு. குறிப்பா ஓபிஎஸ் வந்து விலகி போனார் இல்லையா, அதுக்கு காரணம் பிரதமர் மோடி சந்திக்கிறதுக்காக நயினார்கிட்ட நான் வந்து கேட்டிருந்தேன். ஆனா நயினார் வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த காரணமாக சொல்லி வெளியே வந்திருந்தாருல. அதுக்கு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருந்தாரு, ஓபிஎஸ் என்கிட்ட கேட்கவே இல்லை, கேட்டிருந்தா நான் அந்த ஏற்பாடு பண்ணிருப்பேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அது பொய் அப்படின்னு சொல்றாரு டிடிவி தினகரன். எனக்கு நல்லா தெரியும் ஓபிஎஸ் அந்த அனுமதியை கேட்டாரு. நான் வந்து நயினார் நாகேந்திரன் என்கிட்ட கேட்கல அப்படின்னு பிரஸ்ல சொன்ன உடனடியாக கால் அடிச்சு கேட்டேன், என்ன இப்படி பேசுறீங்களே, தப்பு இல்லையா அப்படின்னு. இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சாரு. ஆனால் அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை ரொம்ப ஆணவமிக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரன் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்குதான் நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பேசியிருக்காரு. ஆணவமா எனக்கா, அது கொஞ்சம் கூட வராதுங்களே, எதை வச்சு அவர் அப்படி சொன்னாருன்னு தெரியல. நான் அப்படிலாம் நாங்களாம் நடந்துக்கல, கூட்டணியை விட்டு வெளியேறணும்னு அவர் தான் சொன்னாரு. போனதுக்கு அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுறாருன்னு தெரியல. பாஜக யாரையுமே துக்கடா கட்சின்னு நாங்க நினைக்கவே மாட்டோங்க. நாங்க எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்குற ஒரு கட்சி. அப்புறம் ஒண்ணு சொன்னார் பாருங்க வெங்கட், செங்கோட்டையன், எடப்பாடி இந்த பிரச்சனை பத்தி எல்லாம் நாங்க என்னங்க சொல்றது, நாங்க பாஜக என்னைக்குமே அடுத்த கட்சியில நடக்கிறத பத்தி நாங்க பேசவே மாட்டோம். அப்ப செங்கோட்டையன் பிப்ரவரியில நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசுனதுல உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது? அது செங்கோட்டையன் இல்ல, யாராவது வேற பேர் கொண்டவரா இருப்பாரு. டெல்லியோட அப்ப செங்கோட்டையன் பேசவே இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஓஹோ, செங்கோட்டையனே நேத்து பேசினப்ப சொன்னாரு, டெல்லியில நீங்க போய் பாத்தீங்களாமன்னு கேட்டதுக்கு, நான் மட்டுமா பார்த்தேன், எல்லாரும் தானே பார்த்தாங்க, அதை ஏன் கேக்குறீங்க? ஆனா கேட்டா நான் எந்த கட்சியிலையும் தலையிடுறது கிடையாது அப்படிங்கிறது. உட்கட்சி விவகாரம் அதெல்லாம் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு. நான் அந்த மாதிரிலாம் ஆணவத்தோடு நடந்துக்கிற ஆள் இல்ல, நாங்க துக்கடா கட்சியாக யாரையும் அப்படிலாம் நாங்க பார்க்கல அப்படின்னு பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அடுத்த 6 மாசங்கள்ல இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்கள் வர இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை உண்மையாவே இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை எல்லாம் வந்து சந்தோஷமா வந்து பாக்குறாரா, நடக்கட்டும் என்னைய கட்சி பதவியில இருந்து நீக்கினீங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மூட்ல இதை சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு மட்டும் ஒரு ஹிண்ட். ஒரு படத்துல வந்துட்டு பசுபதி தான் நினைக்கிறேன், அவர் பாட்டுக்கு அவரா போய் கண்ணாடி முன்னாடி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, நீ சூப்பரா பண்றடா அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் இவர் நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை. அவங்கவுங்க எடுக்கிற முடிவு எனக்கு சாதகமா அமையுது அப்படின்னு. இன்னொன்னு சொன்னார் அவர் அண்ணாமலை, தேசிய ஜனநாயக கூட்டத்துல சீக்கிரம் இவங்க எல்லாம் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு, ஓபிஎஸ் டிடிவிலாம் பிரிஞ்சதுக்கு காரணமே. தமிழ்நாட்டுல அரசியல் பரபரத்து கிடக்குது. முதலமைச்சர் எங்க இருக்காரு? அவரு தான் ஃபாரின்ல இருக்காருங்களே, ஜாலியா இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? கையில காஃபி குடிக்கிற மாதிரிலாம் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்காரு, நம்மள மாதிரி ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம 2 பேர் மாதிரி. அங்க இருந்து கிட்டத்தட்ட 15,516 கோடி ரூபாய் அளவுல பிரிட்டன்லயும் ஜெர்மனிலையும் ஐரோப்பிய நாடுகள்ல நாங்க முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். 31 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேல போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 17,500 சம்திங் அவ்வளவு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நாங்க ஆக்கப்பூர்வமாக செயலாற்றிக்கிட்டு இருக்கோம். நான் வெளிநாடு போனாலும் என் எண்ணம் முழுக்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி மேலதான் அப்படின்னு அதெல்லாம் பேசியிருக்காரு. பெரியார் சிலையெல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு பண்ணியிருக்காரு. ஈர்த்த வரைக்கும் சரி, அதெல்லாம் வந்து இங்க கொண்டு வரணும். அதுக்கான நடவடிக்கையிலையும் அவங்க சரியா செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல இருக்கிற அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் எவ்வளவு, டாப் 10 அமைச்சர்கள் யாருக்கு அதிக சொத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்பர் 1 இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா அமைச்சர் காந்தி. அவருக்கு 47 கோடி சொத்து இருக்கு. அமைச்சர் காந்தி பேரு காந்தி. அவர் மேல 3 குற்ற வழக்குகள் வேற இருக்கு காந்தி பேர்ல. ஆமா சரி. 2வது இடத்துல வந்து தொழில்துறை அமைச்சர்
டிஆர்பி ராஜா அவருக்கு வந்து 41 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவர் மேல வந்து தீவிர வழக்குகள் 2 இருக்கு. அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருக்கு 38 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அவருக்கு வந்து அவர் மேல 4 குற்ற வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு 29 கோடி சொத்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. அவர் மேல 22 குற்ற வழக்குகள் இருக்கு. 29 தாண்டிடுவார் போல. ஆமா. அதே மாதிரி அமைச்சர் ஏவா வேலு அவருக்கு வந்து 23 கோடி தான். ஏவா வேலுக்கு 23 கோடி தான் சொத்து. ஆமா ஆமா, அவ்வளவுதான் இருக்கு பாவம். அதாவது இதெல்லாம் வந்து அவங்க வெளிப்படையாக தெரிவிச்ச அந்த தகவலின் அடிப்படையில சேகரிக்கப்பட்ட அறிக்கை. வறுமையான அமைச்சர்கள் தான் கேட்டவங்க, வறுமையில தான் இருக்காங்க. ஆக மொத்தத்துல அவர் அங்க முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு இருக்காரு. இங்க அமைச்சர்களுடைய சொத்து பட்டியல் வெளியாகிட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு, ஆனா மும்பைல இன்னும் முடியல. அங்க விமர்சையாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறதுனால இன்னைக்குதான் அந்த ஃபைனல் நாள். இதுக்கு முன்னாடி நேத்து மும்பை காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான மெசேஜ் வந்திருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, மும்பைக்குள்ள தீவிரவாதிகள் நுழைஞ்சிருக்காங்க, 400 கிலோ வெடிபொருட்களோட வந்திருக்காங்க, 34 வாகனங்கள்ல வெடிகுண்டுகள் வச்சிருக்காங்க, சிட்டியே நாசமாக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ உடனே மும்பை போலீஸ்ல இருந்து எல்லாருமே அலர்ட் ஆயிருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்ததுல நொய்டாவில் இருக்கிற அஸ்வின் குமார் சுப்ரா அப்படின்னு ஒரு 50 வயது மதிக்கத்தக்க நபர் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் ஃபேக்கா அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது தான் முதல் கட்ட தகவலாக தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு செலிப்ரேஷன் மோட்ல இருக்கும்போது தீவிரவாத தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய பரபரப்பு மும்பையில ஏற்படுத்திருச்சு. இது என்ன மனநிலைன்னே தெரியல வெங்கட். அடிக்கடி இந்த மாதிரி வரும்ல, ஒரு சிஎம் வீட்டுக்கு குண்டு வச்சுட்டாங்க வானுங்க, திடீர்னு இதை ஏதாவது ஒரு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும். ஆனா பாத்தீங்கன்னா வெங்கட், இன்னொரு பக்கம் குடும்பங்கள்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. தங்கம் 1 கிராம் 10,000 அப்படியே எகிரிடுச்சு பதறிட்டு இருக்காங்க. ஒரு 10,000 நம்ம தொட்டு கேள்விப்பட்டது கிடையாது, முதல் முறையா தொற்றுக்கு போல இருக்கு. 10,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு சவரன் வாங்கியிருப்போம், ஒரு பவுன் வாங்கியிருப்போம். இன்னைக்கு 1 கிராமே 10,000 தான் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பதறாங்க, இன்னொரு பக்கம் தங்கத்துல முதலீடாக பார்த்தவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க, ஆஹா விலையேறுது அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து சர்வதேச சூழல்லாம் மாறிக்கிட்டே வருது இல்ல, யார் யாரோட கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால தங்கம் விலையும் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சர்வதேச சூழல் பத்தி பேசும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த பிரச்சனை குறித்து நம்ம பேசாம இருக்க முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் நேத்து என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னா, இந்தியாவை ரஷ்யாவை நம்ம சைனா என்னும் இருளுக்குள்ள தொலைச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் இனி எங்களோட நண்பர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, பிரதமர் மோடி என்னுடைய நல்ல நண்பர், ஒரு சிறந்த பிரதமர், அவரோட என்னுடைய நட்பு எப்பயுமே தொடரும், இந்தியாவோட எங்களுடைய உறவும் தொடரும் அப்படின்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. நேத்து ஒரு பேச்சா இருக்குது, இன்னைக்கு ஒரு பேச்சா இருக்குது. இதுல எதை நம்புறது அப்படிங்கிறது தெரியல. இவருமே ஆமாங்க நல்ல நட்பு இருக்கு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடியும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பிரதமர் மோடி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா திடீர்னு சைனா பக்கமா வந்து பிரதமர் மோடி வந்து கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு இருந்த நேரத்துல இப்போ சரி ட்ரம்பே இப்படி பேசுறாரு அப்படின்னு இவர் பேசினாரா, இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கணக்கு இருக்கா அப்படிங்கிறதுலாம் போக போக தான் தெரியும். அடிக்கவும் இல்லை அளவும் இல்லைங்கிறாங்க. ஆமா. இனிமே பர்கர் பீட்சாவுக்கு பதிலா சைனீஸ் நூடுல்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பாரு. அதாவது திடீர்னு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவு வந்துச்சுல, அதனால அப்படி இல்ல இப்ப மாறிடுவாங்க தான், நண்பர் எல்லாம் பேசிட்டாங்க. நாளைக்கு திரும்பி மாறிட்டா கரெக்ட், 2 மாறக்கூடிய ஆட்கள் தான். ஜிஎஸ்டி வரி குறைப்பு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன். அவங்களே ஏத்துவாங்களாமா, அவங்களே குறைப்பாங்களாமா, என்னங்க நியாயம் அது? Spreading fake news is a full-time job for a group. I don't have to say their name அப்படின்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். சார் அது கண்ணாடி சார் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசிக்கிட்டே போறத வந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹபாஸ் ஷெரீப் வந்து சோகமா பாக்குறாரு. மூக்கு காதுல இருந்தெல்லாம் புகை வருது. ஆமா, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ப்ரோ அவார்டு யாருக்கு கொடுக்கலாம்? வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். திருமலையில விஜய் சொன்ன டைலாக். சரி, இதுல யார் ஜெயிச்சா யார் தோத்தா? அது வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க, நீயும் நானுமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க எடப்பாடியும் செங்கோட்டையனும். இதுல செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா வெங்கட்டு, அவருதான் வட்ட செயலாளராக இவரெல்லாம் கொண்டு வந்தாரு எடப்பாடியா. ஈரோடு முத்துசாமி அப்ப இருந்தாரு, அவர் மூலமாக நம்ம பையன் ஒருத்தர் இருக்காப்புல கட்சியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்ப செங்கோட்டையன் செல்வாக்கான அவர் தான் எம்ஜிஆர் காலத்து ஆள் இல்ல, நீங்க தொடக்கத்துல சொன்னீங்களே. அப்ப அவருக்கு தெரியல பின்னாடி எடப்பாடி காலம் வரும், அந்த பதவி எனக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க, ஆனா நீங்களே பதவியில இருக்க மாட்டீங்க
அப்படின்னு, இதுதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான் அப்படின்னு வந்துட்டேன்ல. உன்னை நம்பி பதவி கொடுத்ததுக்கு நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்ட அப்படிங்கறத எடப்பாடி வந்து காட்டிட்டாரு. அந்த மாதிரி இதுல ரொம்பவே व्यसனப்பட்டுட்டாரு செங்கோட்டையன். நீங்க கட்சியோட விதி என்ன? ஏன் நேத்து கூட தேனியில இவர் என்ன பேசினார் எடப்பாடி, இது ஜனநாயக கட்சி, ஒரு தொண்டர் கூட இங்க முதலமைச்சர் ஆகலாம், இங்க ஒரு சாதாரணமானவர் கூட பதவிக்கு வரலாம், எந்த அடக்குமுறைக்கு நாங்க அஞ்ச மாட்டோம், ஜனநாயக முறையில இயங்கக்கூடிய கட்சி அப்படின்னு முதலமைச்சருக்கு சொல்ற மாதிரியே இங்க யாருக்கு சொல்லிட்டு இருந்திருக்காருன்னா செங்கோட்டையனுக்கு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்படி பேசிட்டு அடுத்த நாளே பதவியில இருந்து தூக்கி இருக்காரு. இதுல செங்கோட்டையன்ட்ட ஒரு விளக்கம் கூட கேட்கல. ஜனநாயக கட்சினா என்ன பண்ணணும், விளக்கம் கேட்கணும், நோட்டீஸ் அனுப்பணும், இந்த மெத்தேட்லாம் இருக்கு. இதைத்தாங்க நாங்க சொல்றோம், சர்வாதிகாரமா நடந்துட்டு இருக்கீங்க எடப்பாடி அப்படின்னு கொதிக்கிறாரு செங்கோட்டையன். ஆமா, புரட்சி தலைவி அம்மா இவங்களெல்லாம் வந்து எங்களுடைய மானசீகமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பேசுறாரு. ஆனா புரட்சி தலைவர் காலத்துல இருந்து ஒருத்தர் அரசியல்வாதி மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு விளக்கம் கூட கேட்காம இப்படி கட்சி பதவியில இருந்து நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவர் எழுச்சி தமிழர் தானே, அப்படித்தானே பட்டம் கொடுத்திருக்காங்க. தமிழர் வாழும் எம்ஜிஆர் அப்படின்னு அவங்கவுங்க பிடிச்சதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப என்னன்னா, ஒரு பக்கம் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் சண்டை வச்சு, அதே மாதிரி டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருக்குமே வந்து எடப்பாடியோட பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. இப்ப அந்த லிஸ்ட்ல புதுசா ஒரு ஆள் வந்து சேர்ந்திருக்காரு, செங்கோட்டையன். எல்லாத்துக்கிட்டையுமே நீயும் நானுமான்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மட்டும் ஒரே நபர் இருந்துட்டு இருக்காரு, ஒரே ஆளு. இன்னொரு பக்கம் தான் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த நீயும் நானுமா அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல வந்து அந்த டயலாக சொன்ன அடுத்த ஆளாக செங்கோட்டையன் வராரு. சோ செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த விருதை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகே, சந்திப்போம். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.